ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சரி ஒரு சில விஷயங்களை நான் அம்மாக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன் அப்படின்னா, அவங்க எல்லா விஷயத்துலையும் நமக்கு துணையா இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்த அம்மாக்கிட்ட இருந்து நம்ம மறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப குழப்பமாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னேன். இது மாதிரி என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே தெரியும் 2 இயர்ஸாக ரொம்ப இது பண்ணிகிட்டே தான் இருக்கான். எனக்கும் அவன பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோடய லவ்வை நான் அவன்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவன் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதுக்கு அவன் சொன்னா, நல்ல பையனாக இருந்தால் நீ உன்னோட லைஃப்பில் சூஸ் பண்ணு. அதுக்காக நீ ஏன் அம்மா பயப்படுறதுட்டு அந்த மாதிரி விஷயத்துக்காக நீ இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது தான். இருந்தாலும் அது அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வேணான்னு எனக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்ருக்கு அப்படின்னோடனே, சரி விடு, அது என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். நீ அம்மாக்கிட்டேயே கூட இந்த விஷயத்த சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க என்னங்கிறத நீ இது பண்ணு. ஏன் இந்த விஷயத்த நீ அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுற அப்படின்னதுக்கு, உனக்கே தெரியாத விஷயம்னு கிடையாது. அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பிறந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. நான் அம்மாக்கிட்டேயும் அண்ணன் அப்பாக்கிட்டேயும் இப்படி தானே வளர்ந்தோம். உனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் அம்மாவுக்கு லவ்வுங்கிற விஷயமே பிடிக்காம போயிட்டு, அவங்க உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க. முதல்ல இருக்கிற அளவுக்கு நம்ம மேலே ஒரு போக போக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போலேருந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால லவ்வுங்கிற ஒரு விஷயத்த அவங்க எதிரி மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவங்க என்கிட்ட நீ படிக்கிறியோ படிக்கலையோ யாரையும் லவ் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதும், இப்படி தான் என்னை சொல்லி வளர்த்தாங்க. அதே வளர்ந்ததுனாலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே தோணாமையே போயிடுச்சு. ஆனால் இந்த பையன் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக என் ஆஃபீஸில் ரொம்ப ஒரு நாளுமே எனக்கு அவன் பண்ணுற ஒரு விஷயங்களும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக லைஃப் சந்தோஷமாக போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு லைஃப்லேயுமே அம்மா நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அதுலேயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு இதில் கொண்டு போகலாம். அது அம்மா அப்பாவுக்குள்ளே பிரச்சனைங்கிறதுனால எல்லாருக்கும் அப்படி லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. அதை அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம், அதுவும் உண்மை தான். அம்மா சொல்கிற மாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ எங்கள் அக்காவும் தான் லவ் மேரேஜு. இப்போ 7 இயர்ஸ் ஆகப்போகுது. அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிக்குவாங்க. அக்கா வீட்டுக்கு வரும். ஒரு வாரம் இருக்கும். அப்புறம் மாமா அழைச்சிட்டு போவார். இப்படி தான் இருக்குது. அவங்களும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க என்ன எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையா இருக்காங்க சொல்லு. அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல ஒன்று அதெல்லாம் நம்ம சொல்லி பேசிட்டு போனோம்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, அதுவும் உண்மை தான். எனக்கு இப்போ தான் புரியுது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு சரி சரி நீ அம்மா அப்பாவை பற்றி அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம, அப்பா தான் அவரும் இப்போ 2வது மேரேஜ் பண்ணிவிட்டு அண்ணனையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ள உங்கள் அம்மா பொறுமையாக அவங்கக்கிட்ட போகல. அவருக்கும் நிறைய டென்ஷன் இருந்திருக்கும். அம்மாவும் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தாங்கன்னா அந்த லைஃப்பை ஓவர் கம் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அப்பா இன்னொரு ஒய்ஃபோடு நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னோட லைஃப்பை நீ பாரு. அம்மா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல பையனாக விட்டுறாத. அவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு உனக்கு தோணுதில்ல. அதனால நீ இவ்வளோ தெளிவாக இருக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.